இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா வைரஸ்னால் வருது. அது இந்த வைரஸ்ன்றது வந்து ரொம்ப கட்டுப்படுறது வந்து மிக மிக கடினம். பொதுவாக வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எந்த மருந்து இது வரையும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் இதிலேருந்து நம்ம வந்து தவிர்த்து இந்த பயிரை வந்து பாதுகாக்கலாம். அதை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல மஞ்சள் தேமல் நோயுடைய அறிகுறி எப்படி தென்படுன்னு பார்த்திங்கன்னா, வயலில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்து வந்து மஞ்சள் கலரில் ரொம்ப அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இலைலாம் வந்து பச்சையத்தை வந்து இழந்திருக்கும். வயல் பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக ஆங்காங்கே பார்த்திங்கன்னா ஒரு பச்சையும் மஞ்சளும், பெரும்பான்மையாக மஞ்சளும் இலையில் கொஞ்சம் கொஞ்சம் பச்சையுமாக இருக்கும். இதுதான் வந்து மஞ்சள் தேமல் நோய் பார்க்குறதுக்கான அறிகுறிகள். இது எதனால் பரவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை ஈக்களால் அது வந்து பரவுது. வயலில் போய் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் இலை இருந்ததுன்னா விவசாயிகள் என்ன பண்ணோன்னா, கொஞ்சமாக வந்து அந்த ஈரத்தை கையில் அப்படியே அந்த நுனியெல்லாம் அப்படி தட்டி பார்க்கணும். இலையெல்லாம் தட்டி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து நம்ம மஞ்சள் தேமல் நோய் வந்துடுச்சு. அதை பரப்புறதுக்கான அந்த வெள்ளை ஈக்களும் வந்துடுச்சுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ரகம் தேர்வு செய்கிறதுலேயே வந்து நம்ம 50% வந்து இந்த மஞ்சள் தேமல் நோயுடைய பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். என்னென்ன ரகங்கள்லாம் இந்த மஞ்சள் தேமல் நோயை எதிர்த்து வரக்கூடிய ரகங்கள்னு பார்த்திங்கன்னா, வம்பன் 4, வம்பன் 6, வம்பன் 7 இந்த ரகங்கள்லாம் வந்து மஞ்சள் தேமல் நோயை எதிர்த்து வரக்கூடிய ரகங்கள். கோடைக்குன்னு பார்த்திங்கன்னா கோடை உளுந்துன்னு சித்திரப்பட்டத்துக்குன்னு வம்பன் 8ன்னு புதிதாக ஒரு ரகம் வந்திருக்கு. இதுவும் மஞ்சள் தேமல் நோயை எதிர்ப்பு தன்மை கொண்டது ரகம்தான். இரண்டாவது என்ன பண்ணோன்னா, வந்தது பிறகு இதை வந்து எப்படி வந்து தடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, முதல் எடுத்த உடனே நேரடியாக மருந்துக்கு போகாமல் சூடோமோனாஸ் வந்து திரவ வடிவில் இருக்கும். அந்த சூடோமோனாஸை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 மில்லி என்ற அளவில் எடுத்துக்கிட்டு, அது கூட நல்ல புளிச்ச மோர் அப்படி இருந்ததுன்னா அந்த மோரை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி என்ற அளவில் போட்டு, இது கூட நொச்சி இலை சாறு இருந்ததுன்னா, நொச்சி இலை சாறுன்றது பார்த்திங்கன்னா 5% அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி நொச்சி இலை சாறு. இது 3ஐயும் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை வந்து தெளிக்கலாம்.